ஜோதிகா வா. சீக்கிரம் வாங்க. ஐயோ கடவுளே. பதறாதீங்கம்மா. டாக்டர் 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 என் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? பதறாதீங்கம்மா, சொல்லுங்க. டாக்டர் என் ஹஸ்பண்ட் பாலுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கிறதா இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்தது. இப்போ அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாதுமா. பேஷண்ட்டுக்கு ரொம்ப சிவியரா இன்ஜுரி ஆயிருக்கு. ஆனா அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். டாக்டர் எங்க அப்பாவை நான் பார்க்கணும். அலோவ் பண்ணுங்க டாக்டர். சரிம்மா, பேஷண்ட் ஐசியூல இருக்கும்போது யாரையும் பார்க்க அலோவ் பண்றது இல்ல. ப்ளீஸ் டாக்டர், நான் பார்த்தே ஆகணும் ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர், நாங்க எந்த தொந்தரவு பண்ண மாட்டோம். என்ன கேளுங்க சார், அலோவ் பண்றது இல்ல. ப்ளீஸ் நாங்க பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் டாக்டர் நான் பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். சரி வாங்க போங்க. ஐயோ ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அழுவாதீங்கம்மா. என்னங்க ஆச்சு இப்படி இருக்கீங்களே? ஒன்னும் ஆகாதுமா. ஐயோ கடவுளே. மேடம் சத்தம் மேடம். உங்களை கொஞ்சம் வெளில அனுப்புங்க. டாக்டர் கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க மேடம், வெளியே போங்க மேடம். சொல்றதை கேளுங்க. போங்க மேடம், போங்க. ஐயோ டாக்டர் டாக்டர் என் ஹஸ்பண்டுக்கு என்ன டாக்டர் ஆச்சு? அம்மா அழுகாதீங்கம்மா, பொறுமையா இருங்கம்மா. டாக்டர் எங்க அப்பாக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? யார் கொண்டு நீங்க அட்மிட் பண்ணது? டாக்டர் கோபால்னு ஒருத்தரும் அவர் கூட சேர்ந்த 2 பேரும் வந்து அட்மிட் பண்ணாங்க. டாக்டர் அவங்க இங்க இருக்காங்களா? அவங்ககிட்ட பார்த்து பேசணும். சரிம்மா, அவங்க யாரும் இல்ல, எல்லாரும் போயிட்டாங்க. மிஸ்டர் பாலுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த கார்ல இன்னொருத்தர் இருந்திருக்காரு. அவரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காரு. அதிர்ஷ்டவசமா அவர் சின்ன காயத்தோட தப்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்க. நர்ஸ் வாங்க சார். அம்மா வணக்கம்மா. அம்மா ஐயாக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா. பழனி நீ ஐயா கூட கார்ல வந்த? நீ எப்படி ஐயா கூட வந்த? நீ எங்கடா அவரை பார்த்த? எப்படிடா அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? டேய் உன்னதான் கேக்குற, பதில் சொல்லு. அவரோட 30 வருஷம் டிரைவிங்ல கார்ல ஒரு சின்ன கீறல் கூட விழுந்தது இல்ல. இப்ப மட்டும் எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சு? சொல்டா, வாய் திறந்து. அம்மா ஐயா கொஞ்சம் மனக்குழப்பத்துல இருந்தாரு. ஐயாக்கு என்னடா மனக்குழப்பம்? அவருக்கு மனக்குழப்பம் வர அளவுக்கு என்னடா நடந்துச்சு? அம்மா என்ன மன்னிச்சிருக்குமா. ஐயாவும் நானும் 25 வருஷமா யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை இப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சுமா. என்னது ரகசியமா? அது ஐயா மறைச்சு வச்ச ரகசியமா? என்னடா உளற? ஐயாவோட பொண்டாட்டினா அவரோட வாழ்ந்த 25 வருஷத்துல அவர் என்கிட்ட ஒரு சின்ன பொய் கூட சொன்னது கிடையாது. எதையும் மறைச்சதும் இல்ல. நீ என்ன புது கதை சொல்லிட்டு இருக்க? கதைதாம்மா. அது ஐயாவோட சந்தோஷத்துல ஆரம்பிச்சு துயரத்துல முடிஞ்ச காதல் கதைமா. என்னது காதல்? காதல் கதையா? என்ன சொல்ற? அடிக்காதீங்கம்மா. அம்மா ஏண்டா என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன உன்னை அப்படியே கொன்னுடுவேன். அம்மா நீங்க என்ன கொன்னாலும் சரி, ஐயாவுக்கு ஒரு காதலி இருந்தது உண்மைதாம்மா. அது மட்டும் இல்லாம அவங்கள ஐயா தாலி கட்டி மனைவி ஆக்கினது உண்மைதாம்மா. டேய் வேணாண்டா, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன் நானு. ஐயாவை பத்தி தப்பா சொல்லாதடா. அம்மா நான் உண்மையதாம்மா சொல்றேன். ஐயா உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே தேவியான்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருமா.
இருங்கம்மா. சொன்னா கேளுமா. பொறுமையா இருங்கம்மா. அம்மா அழுகாதீங்கம்மா. அழாதம்மா. டேய், அம்மா எங்கடா இருக்கா அந்த தேவிகா? அம்மா தேவிகாம்மா ஐயாவுக்கு ஒரு பெண் வாரிசை பெத்து கொடுத்துட்டு இறந்துட்டாங்கம்மா. என்னது? ஐயாக்கு ஒரு வாரிசு இருக்கா? ஆமாம்மா, என்னடா சொல்ற? இவங்க 2 பேருக்கும் அவங்க தாம்மா மூத்தவங்க. பேரு பூமிகாமா. உன்னை கொன்னுடணும். அம்மா, வேணாம்மா. உன்னை என்ன பண்ற பாரு. இருங்கம்மா. சும்மா இருங்கம்மா. விடுங்கடா. ஜோதிகா, ஆனந்த் கேட்டீங்களா? உங்க அப்பாவை பத்தி பழனி என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? நீங்க சொல்றதுல உண்மைதானா? தம்பி, நான் ஏன்பா பொய் சொல்லணும்? நான் சொன்னது எல்லாம் நிஜம்தான்ப்பா. பழனி அங்கிள், நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். ஆனா அந்த கதைக்கு இந்த ஆக்சிடென்ட்க்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குமா? ஐயா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணை வீட்டுக்கு வருவாரு. அந்த பண்ணை வீடு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஒரு நாள் மட்டும் தேவிகாமா போட்டோக்கு மாலை போட்டு நாள் பூரா அங்க தங்கியிருப்பாருமா. இந்த வருஷமும் அதே போல வந்தாரு. தேவிகாமா போட்டோக்கு மாலை போட்டுட்டு வீட்டுக்கு போற வழியில ரோட்டு ஓரமா முனீஸ்வரன் கோயில் இருக்குமா. ஐயாவோட மக பூமிகாவை எதிர்பாராத விதமா சந்திச்சிருக்காருமா. அந்த பொண்ணு இறந்து போன தேவிகாமா சாயல் இருந்ததால தான் மகளா இருக்குமோ நினைச்சு அந்த பொண்ணை பண்ண விட்டு கூட்டு வந்தாருமா. வந்த இடத்துல 2 பேரும் ஒருத்தர் அப்பா மகன் தெரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. இதுல ஐயாவுக்கு அளவில்லாத சந்தோஷம். அதுல ஐயா மகிழ்ச்சியா இருந்தாரு. அவர் பொண்ணு கையால சமைக்க சொல்லி சாப்பிட்டாருமா. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்தாருமா. அந்த நேரத்துல அந்த பூமிகா பொண்ணு அவரை விட்டு போனேன்னு சொன்னது ஐயாவளை தாங்கிக்க முடியலம்மா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் ஐயாவை நானும் அந்த பொண்ணை தேடி போனோமா. அந்த சமயத்துல தான் ஐயாவுக்கு எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஏய் உப்பிலி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க அப்பாவை? எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சு என் கூட 2 வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ டேய் டேய் எட்ட பழனி 25 வருஷமா நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யறேன்னு போய் சொல்லிட்டேன். கொஞ்சம் கடைசியில செத்து போனவளுக்கு மணிமண்டபம் கட்டி அதுக்கு காவல் வேலை வேற பாத்திருக்கியா? எங்கடா இருக்க அந்த பண்ண விடு, சொல்றா. அம்மா, டேய், அவளுக்கு சமாதி கட்டி இருந்தாலும் சரி, செலை வச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறோம். வாடா, வந்து காட்டா. வாடா. அம்மா 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 அம்மா.
அர்ச்சனா குழந்தை அழுதா? அவ குழந்தை அழுதா நமக்கு என்ன? நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆச்சே. இந்த வீட்டுல தான் நம்மள யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப போய் அந்த அர்ச்சனா குழந்தைய பாத்துக்கிட்டா அர்ச்சனா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். தங்கத்துக்கு என்னாச்சு? அப்ப இங்கதானே இருக்கிறேன், எதுக்குமா அழுவுற? அழாதம்மா. என் பிள்ளைக்கு நான் ஆணை வாங்கி தரேன், குதிரை வாங்கி தரேன், அழக்கூடாது என்ன? தூங்கு 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 போறங்க. ஜெயஸ்ரீ, என் செல்லம், ஏன்டா அழுவுறீங்க? எங்க போறீங்க? என் பேத்திங்கள பாக்க போற மாப்ள. குழந்தைங்க தூங்குறாங்க. தூங்குனா என்ன? என் பேத்திங்க முகத்தை நான் பார்க்க கூடாதா என்ன? நீங்க இன்னும் அவங்கள பார்க்க வேணாம். ஏன் என் பேத்திங்கள நான் பார்க்க கூடாதா? எனக்கு உரிமை இல்லையா? உங்க மேல உண்மையிலேயே எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க குழந்தைகளை கொஞ்சம் வந்திருக்கீங்களா, இல்ல எங்க சின்ன அத்தை சொன்ன மாதிரி குழந்தைகளை திருட வந்திருக்கீங்களா? மாப்பிள்ள, இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு ஆருக்கு தெரியும். ஒருவேளை எங்க சின்ன அத்தை சொன்ன மாதிரி கூட நீங்க வந்திருக்கலாம். சும்மா சொல்றேன். அதனால இப்ப நீங்க குழந்தைகளை பார்க்க வேணாம். ஐயோ 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 ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க இந்த வீட்டுல யாருமே இல்லையா? அர்ச்சனா, தங்கம்மா, அர்ச்சனா, இத கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? நான் என்ன புள்ள பிடிக்கிறவளா? எல்லாரும் வாங்க. எங்க அம்மா, ஏமா ஊழட்டு இருக்க? பிரச்சனை பண்றதுக்கு வந்திருக்கியா? மாமா சொல்றதுல ஒரு தப்பு இல்ல. ஏற்கனவே இப்படிதான் நாங்களே ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டு படாத பாடுபட்டு மீட்டு கொண்டு வந்து இப்பதான் இந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு பேத்திங்க மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதா? குழந்தைங்க மேல பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு அக்கா மனசுலயும் மாமா மனசுலயும் இடம் பிடிக்கலன்னு டிராமா போட்டுட்டு இருக்கியா? உன்கிட்ட என்ன பேச்சு? நான் அர்ச்சனா கிட்ட தான் பேசணும். அர்ச்சனா, என்ன பிரச்சனை? அர்ச்சனா, நீ ஏன் நியாயத்தை கேளுமா? என் பேத்திங்களை நான் கொஞ்சம் கூடாதம்மா. என் பேத்திங்களை நான் பார்க்கவே கூடாதா? என் பேத்திங்க அழுவுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் பார்க்கதாமா போனேன். அதுக்கு என் மாப்பிள்ள குழந்தைய நான் திருடிட்டு போயிடுவேன்னு சொல்றாருமா. பாப்பா அழுவுது, பாப்பா அழுவுது. என்ன அர்ச்சனா, இந்த அருக்காணி பைத்தியம் எல்லாம் குழந்தைங்களை கொஞ்சலாம், ஏன் அத்தை கொஞ்சம் கூடாதா? ரோஜா, அருக்காணிய பைத்தியம் சொன்ன அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். இப்ப என்ன உங்களுக்கு? குழந்தைய பார்க்கணும் அவ்வளவுதானே? குழந்தை எழுந்துக்கிட்டோம். நானே குழந்தைய தூக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, இந்த குழந்தை விஷயத்துல மாமா என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் கேட்பேன். நீங்களும் அதான் கேட்கணும். அப்படி போடு. மாமா பேச்சு மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால அவருக்கு நம்பிக்கை வரா மாதிரி நீங்க நடந்துக்குங்க. அவ்வளவுதானே அர்ச்சனா? என் மாப்பிள்ளையே என் பேத்திங்களை கொண்டு வந்து அத்தை என் குழந்தைங்களை புடிங்கன்னு சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் அர்ச்சனா. ஆமா அர்ச்சனா, உங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். ஏய், ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? தூபம் போட பாக்குறியா? போடி உள்ள. மா, இப்ப ஏதோ சொன்னியே திருந்துறன்னு. அந்த மாதிரி செஞ்சேன்னா உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. புரிஞ்சு நடந்துக்க. ஏய், எல்லாரும் ஒத்துமையா இருந்து எனக்கு எதிரா நிக்கிறீங்களா? இந்த ஒத்துமை எத்தனை நாள் இருக்குன்னு நானும் பாக்குறேன். உங்க எல்லாரையும் பிரிக்க தானே வந்திருக்கேன். பிரிக்கிறேன். பிரிக்கல அம்மா. என்னம்மா? ஐயோ அம்மா, பாத்து மெதுவாம்மா, பாத்து. இவ்ளோ ஜோரமா இருக்கு. பக்கத்துல ஏதாவது டாக்டர் இருக்காங்களா சொல்லுங்க, போயிட்டு வரலாம். இல்லம்மா, நேத்து தான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு பரவாயில்லம்மா. மாத்திரை இருக்குமா, சாப்பிட்டா சரியாயிடும். சரிம்மா, அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? அதுக்குள்ள புறப்பட்டியாம்மா? ஆமாம்மா. ஏறுமா, உனக்கு ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணி தரேன், சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
இந்த பாழா போன ஜுரமும் தலைவலியும் வந்து என்ன பாடா படுத்துதும்மா. நேத்து வரைக்கும் நல்லாதாம்மா இருந்த. ராத்திரில இருந்து ஒரே ஜுரம் தலைவலி. முடியலம்மா. காப்பி தண்ணி வச்சு கூட குடிக்க முடியல. மணி என்னாச்சு? ஐயோ, மணி 8 ஆயிடுச்சா? அட கடவுளே, 8 மணி வரைக்கும் படுத்துட்டேனே. இப்ப டிஃபன் பண்ணணுமே. அம்மா, ஐயோ அப்பா. ஐயோ அம்மா அம்மா இருங்கம்மா. என்ன டிஃபன் செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நீயே கோயிலுக்கு போய் விரதம் இருக்கிற புள்ள. நான் வீட்டுக்கு வந்த விருந்து அடிக்க வேலை வச்சா நல்லா இருக்குமா? பரவாயில்லம்மா. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் சாமி கும்பிட போனா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? நீங்க என்ன டிஃபன் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேம்மா. அங்க தோசை மாவு இருக்கு. தோசையை ஊத்திட்டு அப்படியே கொஞ்சம் சட்னியும் வச்சிரியாம்மா? சரி சரி, நீங்க படுங்க. ரெஸ்ட் சரிம்மா. என்னடா செல்லம், பசிக்குதா? அன்னலட்சுமி டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பா. வந்ததும் 2 பேரும் ஜாலியா சாப்பிடலாம், சரியா? என்னடா செல்லம், பசிக்குதா? அன்னலட்சுமி டிஃபன் எடுத்துட்டு வந்துட்டே இருப்பா. வந்ததும் 2 பேரும் ஜாலியா சாப்பிடலாம், சரியா? என்னம்மா இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? டாக்டர் வேற அங்க டிஃபன் குவைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க குழந்தை வேற பசியோட இருக்கும்ல. இனி நீ எப்ப டிஃபன் ரெடி பண்ண போற? உடம்புக்கு முடியலடி, தலைவலி வேறம்மா. எழுந்திருக்க கூட முடியல. அதான் நைட்டு மாத்திரை போட்டலமா. இப்ப பரவாயில்லடி. விருந்தாளி வந்த பொண்ணுகிட்டதான் தோசை சுட சொல்லி இருக்க. என்னம்மா நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளி எல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்க? முடியலையே. அட என்னங்க, நீங்க போய் தோசை எல்லாம் சுட்டுட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, அதுல என்ன, விடுங்க. நீங்க டிஃபன் சாப்பிடுங்க. தோசை எல்லாம் நல்ல கம கமன்னு மணக்குது. சட்னி என்ன பண்ணிருக்கீங்க? ஓ, தேங்காய் சட்னியா? சூப்பர். இன்னைக்கு ஒரு வெட்டு வேண்டியதா. அன்னலட்சுமி, உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அன்னலட்சுமி, யாரோ உன்னை வாசல்ல தேடி வந்திருக்காங்கம்மா. என்னம்மா, தோசையா? வர ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காளுங்கம்மா, பாத்துட்டு வரேன். ஏய், என்ன வெளில நிக்கிறீங்க? உள்ள வாங்கடி. எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்னடி பாக்குற? அனலட்சுமி, சீக்கிரம் போய் நாங்க தங்கி இருக்கிற வீட்டோட சாவி எடுத்துட்டு வா. லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நாங்க காலேஜ்க்கு போகணும். டைம் ஆயிடுச்சு. என்னடி நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க? ஜோதிகா வரலையா? ஜோதிகா அவங்க அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சீரியஸ் ஆயிடுச்சு, அதனால தான் வர முடியல. அது மட்டும் இல்ல, செமஸ்டர் கூட எழுத முடியலன்னு என்கிட்ட போன்ல சொல்லி எழுதா. சரி சரி, நான் ஜோதிகா கிட்ட போன்ல பேசி விசாரிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, சாவி எடுத்துட்டு வரேன். இந்தா. தேங்க்யூ. நாங்க வரோம். பாடி போலாம்.
தேவிகா எங்கடா போட்டோ வச்சு வச்சிருக்கீங்க இருக்கீங்க என்னடி வாங்கம்மா நோங்கமான்ட்டு எல்லாரும் சேர்ந்து சதி திட்டமா பண்றீங்க என் வாழ்க்கை நாசம் பண்றீங்களா எங்கடா அந்த போட்டோ எங்க அந்த போட்டோ எங்கடா வச்சிருக்கீங்க ஆ? ஐயோ அம்மா ஐயோ அம்மா வேண்டாம்மா. அம்மா வேணாம்மா அம்மா சொன்னா கேளுங்கம்மா வேண்டாம்மா கேளுங்கம்மா. அம்மா, வேணாம்மா வேண்டாம்மா ஏண்டி தேவிகா இவ்ளோ பிரச்சனைக்கு நீ தானே காரணம் இப்போ உன் போட்டோ என்ன பண்றேன் பாரு வேண்டாம்மா வேண்டாம்மா போயிடு அம்மா சொன்ன கேளு போயிடு வேண்டாம்மா 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 அம்மா சொன்ன கேளு வேணாடி விடுறி சொன்ன கேளு போயிடு கொண்டுடுவா கொண்டு தெரியும் போடி அம்மா 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 கால வந்து கேக்குறமா வேண்டாம்மா ஏய் சொன்ன கேளு போ கேக்குறமா வேண்டாம் ஏய் கொண்டு வேண்டி போ வேணாம்மா வேண்டாம்மா வேண்டாம்மா ஏய் நீ வாழ்ந்ததுக்கான அடையாளம் இந்த வீட்ல இருக்க கூடாதுரி Hello, everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.